புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்பாபு. ஒரே கல்லுல ரெண்டு மாங்கான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? இந்த காணொலிக்குள்ள வரப்போற கண்டென்ட் பாருங்க. ஒரே கல்லுல பல மாங்கா, எப்படி பல மாங்கா அப்படின்றதான் பாருங்க இந்த காணொலிக்குள்ள ஒட்டுமொத்தமா பார்க்க போறோம். அதற்கு முன்பாக நண்பர்கள் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டும், இந்த காணொலியை முழுமையாக பொறுமையாக பார்க்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டும் இந்த காணொலிக்குள்ள போயிடுவோம். 2 தினங்களுக்கு முன்பாக வேலூரில் விஜய் நடத்தி முடித்த கூட்டம், அந்த கூட்டத்தை குறித்த 2 காணொலிகள் ஏற்கனவே விரிவாக பதிவு பண்ணியிருந்தோம். நண்பர்கள் யாராவது இதற்கு முன்பாக அந்த காணொலிகளை பார்க்கலன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அந்த வீடியோட லிங்க்குகள் கொடுக்குறோம் பாருங்க. ஒரே கல்லுல பல மாங்கான்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? அதுல ஃபர்ஸ்ட் பேப்பர், என்ன பேசணும், எப்படி பேசணும், யாரை பத்தி பேசணும், யாரை பத்தி பேசக்கூடாது, எந்த இடத்துல அழணும், அழுவது கூட எப்படி அழ வேண்டும் என்பதை கூட டிசைன் பண்ணி ஸ்கிரிப்ட் ஒர்க்ல டிசைன் பண்ணி விஜய் கிட்ட கொடுத்துட்றாங்க. விஜய் கட்சியோட ஹெட் ஆபீஸ் பிஸ்கெட் ஜேபி கட்சியில இருந்து வருகின்ற ஸ்கிரிப்டை பார்த்து பேசிதான் வழக்கம். ஒரே ஒரு நாள் கூட, ஒரே ஒரு வரி கூட மக்களுக்காக அரசியல் பண்றேன்னு சொல்ற விஜய் அடி ஆழ் மனசுல இருந்து மக்களுக்கான பிரச்சனையை பத்தி பேச மாட்டாரு, பேசவும் தெரியாது. சரி, ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணி கொடுக்குறவங்களாவது மக்கள் பிரச்சனையை பத்தி எழுதி கொடுக்குறாங்களான்னு பார்த்தா அதுவும் கிடையாது. திமுக இப்படி தொடர்ந்து விஜய் கட்சியோட ஹெட் ஆபீஸ் டிசைன் பண்ணி கொடுக்குற ஸ்கிரிப்டோட 17வது பக்கம் பேப்பர் தான் பாருங்க வெளியே லீக் பண்ணிட்டாங்க. விஜய் கையில இருக்கிற ஸ்கிரிப்ட் பேப்பர் வெளியே லீக் ஆகி அந்த பேப்பரை பார்க்கும்போது தான் தெரியுது பிஸ்கெட் ஜேபி கட்சியோட முழுக்க இது டிசைன் செய்யப்பட்ட கட்சி தான் என்று. ஏனென்றால் இதற்கு முன்பாக இதே மாதிரி ஒரு ஸ்டைல் பேப்பர் தான் மோடி அவர்கள்கிட்ட இருந்து லீக் ஆச்சு. மோடி அவர்கள் கையில இருந்த கேள்வி பதில் பேப்பர் கேமராவில் ஓப்பனா மாட்டுச்சு. அந்த பேப்பர் தான் இந்த பேப்பர் தான் அந்த பேப்பர்ன்ட்டு ஒரு இன்ச்சி கூட மாறாத வகையில ஹெட் ஆபீஸ் எவ்வழியோ விஜயோட பிரான்ச் ஆபீஸும் அவ்வழியே. ஸோ வரப்போற பல மாங்கால இந்த பேப்பர் மாங்காவும் ஒண்ணு. அடுத்து எல்லாரும் சேர்ந்து என்ன எதிர்க்கிறாங்க? யாருங்க? விஜய் எதிர்க்கிறாங்களாம். ஆனா இந்த எலெக்ஷன்ல தான் ஒட்டுமொத்தமா எல்லாருமா சேர்ந்து ஒருத்தனை எதிர்க்கிறாங்க. ஒட்டுமொத்தமா எல்லாருமா சேர்ந்து இந்த விஜயை எதிர்க்கிறாங்க. இதுக்கு தான் சொல்றது ரொம்ப நேரம் தூங்கக்கூடாது. ஓரளவுக்கு பாருங்க, மனுஷனுக்கு தேவையான அந்த அளவுக்கு உண்டான தூக்கத்தை தூங்கிட்டு எந்திரிச்சிருந்தோம். ரொம்ப நேரம் தூங்குனா இப்படிதான் பாருங்க, கண்ட கனவு வந்து நம்மள தொல்லை பண்ணும். நம்ம தான் நம்பர் 1 தமிழ்நாட்டோட லார்டு லபகதாஸ் அப்படின்ற ஒரு கனவு வந்து பராண்டினே இருக்கும். அப்படி பெறான்ற கனவுல ஒரு கனவு தான் பாருங்க, எல்லாரும் சேர்ந்து விஜய் எதிர்க்கிறாங்களாம். விஜய் யாருமே எதிர்க்கல, எல்லாரும் விஜய்க்கு சப்போர்ட் பண்றாங்க. நியாயமா பார்க்க போனா திமுக கட்சியை தான் ஒட்டுமொத்தமா, அது பழைய கட்சியிலிருந்து நேற்றைக்கு ஆரம்பிச்ச பிஸ்கெட் ஜேபி கட்சியோட பிரான்ச் ஆபீஸான டிவிக்கு கட்சி வரைக்கும் விஜய் வரைக்கும் திமுக கட்சியை தான் ஒட்டுமொத்தமா எதிர்க்கிறாங்க. அதுதான் நிதர்சனமான உண்மை. ஆனா பாருங்க, புதுசா சொல்றாரு விஜய் ஒட்டுமொத்தமா எல்லாருமா சேர்ந்து இந்த விஜயை எதிர்க்கிறாங்க. ஏன் அப்படி? வரப்போற மாங்காவோட வரிசை டிசைன் அப்படி. எல்லாரும் சேர்ந்து என்னை எதிர்க்கும் போதே தெரியுது இல்லைங்களா நான் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கேன்ட்டு. இதே மாதிரி ஒரு டயலாக தான் பாருங்க கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக ஒருவரை குறிப்பிட்டு சொல்லியிருந்தாங்க. எல்லாரும் அவரை விமர்சனம் பண்றாங்க. அப்போ எல்லாரும் சேர்ந்து எதிர்க்கிறாங்க, விமர்சனம் பண்றாங்கன்னு சொல்லும் போதே தெரியுது அவர் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்காருன்ட்டு. யார் சொல்றதுங்க? இத ராதிகா அவர்கள் சொன்னாங்க. நெக்ஸ்ட் விழுற பல மாங்கால அடுத்த மாங்கா கச்சத்தீவு. மீண்டும் வெடிக்கும் கச்சத்தீவு பிரச்சனை. ஏன் வெடிக்குதுங்க? தேர்தல் வருது இல்லைங்களா? இதற்கு முன்பாக 2021ஆம் ஆண்டில் வெடித்தது. கச்சத்தீவை மீட்கப் போகிறோம் திமுக தாரை வார்த்து விட்டது என்று 2021ஆம் ஆண்டு தேர்தல் சமயத்தில் வெடிச்சுது. அதை அடுத்து 2024ஆம் ஆண்டு தேர்தலில் வெடிச்சுது. இப்போ 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வரும்போதும் பாருங்க கச்சத்தீவு விவகாரம் வெடிக்குது. அது அதிமுகவா இருக்கட்டும், பிஸ்கெட் ஜேபி கட்சியா இருக்கட்டும், பிஸ்கெட் ஜேபி கட்சியோட பிரான்ச் ஆபீஸாக புதிதாக திறக்கப்பட்டிருக்கும் விஜய் கட்சியிலிருந்து விஜய் வரைக்கும் பாருங்க ஒட்டுமொத்தமா எல்லாரும் சொல்வது கச்சத்தீவை மீட்கப் போகிறோம். இந்த கச்சத்தீவை ஒட்டுமொத்தமாக தாரை வார்த்து கொடுத்தது திமுக தேர்தல் வரும்போது மட்டும் பாருங்க கச்சத்தீவு ஞாபகம் வர. அந்த வரிசையில் 2021, 24 இப்ப 26லயும் கிளம்பியிருக்காங்க. கச்சத்தீவை மீட்கப் போகிறோம், திமுக தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்து விட்டது. என்னப்பா சொல்றீங்க? தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்து விட்டதா? சொல்லி பழக்கமாயிடுச்சுங்க. திமுக தமிழ்நாடு துரோகம் செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி பழக்கமாகி விட்டது. நாட்டுக்கே ஒட்டுமொத்தமா துரோகம் செஞ்சுட்டாங்க இந்த கச்சத்தீவு மூலமாக. ஒவ்வொரு தேர்தல் வருகின்ற சமயத்துல மட்டும் இந்த கச்சத்தீவு விவகாரத்தில் திமுக துரோகம் இழைத்து விட்டதுன்னு சொல்றாங்க இல்லைங்களா? இந்த கச்சத்தீவோட பின்னணியில் இருக்கிற உண்மை என்பதைத்தான் பாருங்க இந்த பல மாங்கா வரிசையில இந்த கச்சத்தீவு வரிசையும் பார்க்க போறோம். அதுவும் சும்மா கிடையாதுங்க, ஆதாரபூர்வமாக. ஏற்கனவே இந்த காணொலியை நம்ம ஆதாரபூர்வமாக பதிவு செய்து வைத்திருந்தோம். இப்ப வெடிக்கிற இந்த பிரச்சனைக்கும் ஒரே கல்லுல விழுற பல மாங்காக்கு இந்த காணொலி ரொம்ப பொருத்தமா இருக்கும். சோ நண்பர்கள் பொறுமையாக முழுமையாக பார்க்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டு ஒரே கல்லு விழுற பல மாங்கா வரிசையான இந்த காணொலிக்குள்ள போயிடுவோம். ஒரு துறையில பாருங்க ஏதாவது தவறு நடந்ததுன்னா அந்த தவறு எப்படி நடந்தது, யாரால் நடந்தது, எந்த அளவுக்கு நடந்ததுன்னு கண்டுபிடிப்பதற்காகத்தான் பாருங்க வெளிப்படைத்தன்மை இருக்கணும்ட்டு இந்த RTI ஒன்று வந்தது. தகவல் அறியும் உரிமை சட்டம், ரைட் டு இன்ஃபர்மேஷன்.
இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலமாக பொதுமக்கள் கேட்கப்படுகின்ற கேள்விக்கு பாருங்க கண்டிப்பாக நியாயமான நேர்மையான உண்மையான பதில கொடுத்துதான் ஆகணும். ஆனா பாருங்க உண்மைத்தன்மையை அறிவதற்காக டிரான்ஸ்பரண்டா இருக்கணும்னு கொண்டு வரப்பட்ட இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலமாக கோரப்படுகின்ற அந்த விவரங்களை கொடுக்குறாங்க இல்லைங்களா, அந்த விவரங்களுக்குள்ளவே பாருங்க உண்மை இல்லாம போச்சு. கச்சத்தீவு எக்ஸல் ஷீட் டேட்டா ஆதாரங்கள். இந்த எக்ஸல் ஷீட்னு சொன்ன உடனே டக்குன்னு யார் ஞாபகத்துக்கு வரும் நமக்கு? இது புரியுதா? மந்தார் பாத்தீங்களா? இது புரியுதா? இது புரியுதா உங்களுக்கு? என்னன்னு சரியா 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 அவர் தான் ஞாபகத்துக்கு வருவார். எக்ஸல் ஷீட் ஆதாரங்கள், எக்ஸல் ஷீட் டேட்டா உருவாக்கம் அப்படின்னு சொன்னாலே போர்டு தாஸ் ஞாபகத்துக்கு வருவார். ஆனா பாருங்க போர்டு தாஸையே பல மடங்கு மிஞ்சக்கூடிய வகையில அதிகாரபூர்வமான துறையே இயங்குதுன்னா பாத்துக்கோங்க. இந்த எக்ஸல் ஷீட் ஆதாரங்களை உருவாக்குறதுக்கு வெல் பிளான்ட் எக்ஸிகியூஷன் சொல்லுவாங்க இல்லீங்களா, அதைத்தான் பாருங்க இந்த கச்சத்தீவு ஆர்டிஐ விவகாரத்தில் பண்ணியிருக்காங்க. ஒட்டுமொத்தமா இந்த கச்சத்தீவு விவகாரம் சம்பந்தமாக ஏற்கனவே தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலமாக பல முறை பல நபர்களால் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பாருங்க ஒரே ஒரு பதில் தான் கொடுத்தாங்களாம். இல்லங்க நீங்க கேட்கிற கேள்விகளாம் ஆர்டிஐ மூலமாக பதில் கொடுக்க முடியாது. ஏனென்றால் இதெல்லாம் பாருங்க அண்டை நாடுகளோட உறவு பாதிக்கக்கூடிய விஷயம். அதனால இதுக்கெல்லாம் நாங்க பதில் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி இந்த கச்சத்தீவு விவகாரமாக கேட்கப்பட்ட ஆர்டிஐ மூலமாக கேட்கப்பட்ட கேள்விக்கு இதை போலதான் இதற்கு முன்பாக பதில் கொடுத்திருந்தாங்க. ஆனா பாருங்க திடீர்னு இந்த கச்சத்தீவு சம்பந்தமான டீடைல்ஸ் குடும்பம்னு கேட்ட உடனே டக்குன்னு ஆர்டிஐ மூலமா கொடுத்திருக்காங்களாம். அப்படி கொடுக்கப்பட்ட இல்ல வாங்கப்பட்ட ஆர்டிஐ கையில் வைத்துக் கொண்டுதான் பாருங்க ஒவ்வொரு பக்கமா திருப்பி தக்குரிமலை போன்ற நபர்கள் பிரஸ் மீட்ல பிலிம் காட்டியிருக்கிறாங்க. அவர் ஆர்டிஐ மூலமாக பெறப்பட்ட தகவலை வைத்துக் கொண்டு பிரஸ் மீட்ல காட்டின பிலிம் பாருங்க அதிகாரப்பூர்வமாக பிரதமர் அவர்கள் பாருங்க அதிகாரப்பூர்வமாக அவரோட ட்விட்டர் பேஜ்ல போஸ்ட் பண்றாரு. பிரதமர் அவர்கள் போஸ்ட் பண்ண இந்த விஷயத்தை அப்படியே ஹோல்ட் பண்ணி வைங்க, அடுத்து நம்ம வருவோம். இப்ப பாருங்க நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாங்க. அந்த பிரஸ் மீட்ல நிறைய கேள்விகள் கேட்டாங்க. அவங்க எப்பவுமே பதில் சொல்ல போதில்ல சரியா. அந்த வரிசையில பாருங்க இந்த கச்சத்தீவு தொடர்பான கேள்வி கேட்கறாங்க. என்னங்க 10 வருஷமா நீங்க தான் ஆட்சியில இருந்தீங்க, இதற்கு முன்பாக உங்களுக்கு இந்த கச்சத்தீவு விவகாரம் தெரியலையா? இப்ப தேர்தல் நெருங்குவதற்கு சில தினங்களுக்கு முன்பாக ஏன் இந்த கச்சத்தீவு விவகாரத்தை கையில எடுக்கிறீங்கன்னு கேட்கறதுக்கு அவங்க பாருங்க உடனே சுபமுகூர்த்தம் கிட்ட போயிட்டாங்க. 4 நட்சத்திரம் முகூர்த்தம் இதெல்லாம் நாங்க பார்க்கணும் அவசியம் கிடையாதுங்க. நாட்டுக்கு தேவைப்படுற எந்த ஒரு விஷயத்தை பத்தி நம்ம எப்ப கேட்கறதோ அது நல்ல நாள் தான். முகூர்த்த நேரம்னு இல்ல, சுப முகூர்த்த நேரம்னு இல்ல, எந்த நேரத்துல வேணாலும் ஒரு நாட்டின் ஒரு பகுதி இழக்கப்பட்டதுன்ற விஷயத்தை பேசுறதுக்கு ஒரு முகூர்த்தம் தேவையில்லைங்க. அதனால தயவு பண்ணி தேர்தல் நேரம் சொல்றவங்க எல்லாரும் அந்த கேள்வியை மனசுல எடுத்துருக்கு. எந்த நேரத்துல வேணாலும் இந்த நாட்டோட சுதந்திரம். இப்போ முகூர்த்தம் நல்ல நாள் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. நாட்டுக்கு நல்ல தேவையான விஷயங்களை எப்ப வேணா பேசலாம், அது எல்லாமே நல்ல நாள் தான் அப்படின்னு சொல்ற இவங்களே பாருங்க அந்த பதில்ல சுப்ரீம் கோர்ட்ல இந்த கச்சத்தீவு சம்பந்தமாக 2 ரிட் பெட்டிஷன் பெண்டிங்ல இருக்குன்னு சொன்னாங்க இல்லீங்களா. இப்ப 10 வருஷமா என்ன பண்ணீங்க நீங்க அதை பத்தி அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. 2 கோர்ட்ல ரிட் பெட்டிஷன் இருக்குதுங்க. 2 ரிட் பெட்டிஷன் சுப்ரீம் கோர்ட்ல இருக்குது. 2 ரிட் பெட்டிஷன் சுப்ரீம் கோர்ட்ல இருக்குது. சுப்ரீம் கோர்ட்ல 2 ரிட் பெட்டிஷன் பெண்டிங்ல இருக்கு இந்த கச்சத்தீவு சம்பந்தமாக. தப்பே கிடையாது, இருக்கு இல்லீங்களா. 2 ரிட் பெட்டிஷன் சுப்ரீம் கோர்ட்ல கச்சத்தீவு சம்பந்தமாக பெண்டிங்ல இருக்கு இல்லீங்களா. இப்ப பாருங்க இந்த கச்சத்தீவு விவகாரம் குறித்து தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலமாக கேட்கப்பட்ட கேள்விக்கு பதில் கொடுக்கும் போது இல்லங்க இது சம்பந்தமா 2 ரிட் பெட்டிஷன் சுப்ரீம் கோர்ட்ல பெண்டிங்ல இருக்கு அப்புறம் கொடுக்குறோம் நாங்க அப்படின்னு சொல்லாம ஏன் ஒட்டுமொத்தமா 17 பக்கங்கள் கொண்ட மொத்த தகவல் எடுத்து கொடுத்தாங்க. தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலமாக 17 பக்கங்கள் கொண்ட இந்த ஆர்டிஐ மூலமாக பெறப்பட்ட தகவல் கொடுக்கப்பட்டதா அல்லது உருவாக்கப்பட்டதா நாங்க சொல்லலங்க, ஆதாரம் சொல்லுது. ஃபர்ஸ்ட் பாருங்க ஆர்டிஐ மூலமாக யாரு தகவலை கேட்கிறாங்களோ விண்ணப்பதாரர், அந்த விண்ணப்பதாரரோட பெயர் பாருங்க இந்த கச்சத்தீவு சம்பந்தமான ஆர்டிஐ டீடைல்ஸ்ல மறைக்கப்பட்டிருக்கு. இரண்டாவது இந்த ஆர்டிஐ மூலமாக ஒரு தகவல் நம்மளுக்கு வேணும்னு சொல்லும் போது அந்த தகவலை நம்ம பெற வேண்டும் என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பாருங்க கட்டணம் கண்டிப்பா செலுத்தி ஆகணும். ஆனா பாருங்க 17 பக்கங்கள் கொண்ட இந்த ஆர்டிஐ மூலமாக கொடுக்கப்பட்ட இந்த தகவலுக்கு கட்டணம் எதுவும் வாங்கவில்லை. மூன்றாவது இதுதான் பாருங்க மிக முக்கியமான விஷயம், இந்த கச்சத்தீவு சம்பந்தமான விஷயத்தை ஆர்டிஐ மூலமாக கொடுத்தாங்க இல்லீங்களா 17 பக்கங்கள் கொண்ட அந்த ரிப்போர்ட்டை. அப்படி கொடுக்கப்பட்ட அந்த ரிப்போர்ட்ல பாருங்க வெளியுறவுத்துறை அமைச்சகத்தோட அண்டர் செக்ரட்டரி அஜய் ஜெயின் அப்படின்ற ஒரு அதிகாரி தான் பாருங்க இந்த டீடைல்ஸ் கொடுத்திருக்காரு. காங்கிரஸ் கட்சி ஆட்சியில இருந்த அந்த சமயத்துல 1976ஆம் ஆண்டில் மொத்த கச்சத்தீவு அப்படியே இலங்கைக்கு கைமாறியது. அப்படி 1976ஆம் ஆண்டு இலங்கைக்கு கைமாறுகிற அந்த விஷயம் 1974ஆம் ஆண்டு ஜூன் மாதத்திலேயே அன்றைக்கு காங்கிரஸ் கட்சியோட கூட்டணியில் இருந்த திமுக கட்சி தலைவர் முதல்வர் கருணாநிதி அவர்களிடம் ஒட்டுமொத்தமாக தெரிவிக்கப்பட்டதுன்ற ஒரு டீடைல்ஸ் அப்படியே பாருங்க. இப்போ எந்த நிதி அமைச்சர் அவர்கள்
2 ரெட் பெட்டிஷன் சுப்ரீம் கோர்ட்ல பெண்டிங்ல இருக்குன்னு சொன்னாங்களோ அவங்க தான் பாருங்க அவங்க ட்விட்டர் பேஜ்ல எக்ஸ் பேஜ்ல டேக் பண்ணி வச்சிருக்காங்க. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் உட்பட ஒட்டுமொத்தமாகவே எல்லாருமே இந்த கட்சியில இருக்கிறவங்க இந்த போஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க இல்லைங்களா. இந்த டீடைல்ஸ் எங்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியா மேகசினுக்கு போகுது. அவங்க தான் பாருங்க அந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா தான் இந்த ஆர்டி கச்சத்தீவு ஆர்டி சம்பந்தமான முழு விவரங்களை ஆர்டிகல் எழுதியிருந்தாங்க. அந்த ஆர்டிகல் பேஜ் தான் ஒட்டுமொத்தமாகவே நிதியமைச்சர் உட்பட பாருங்க ஒட்டுமொத்தமா அவங்களோட எக்ஸ் பேஜ்ல போஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த இடத்துல தான் பாருங்க இந்த ஆர்டிஐ மூலமாக பெறப்பட்ட தகவல்கள் அனைத்தும் பாருங்க சட்டப்போ புட்ட பண்ணதோ அப்படின்னு எல்லாருக்குமே நாடு முழுக்க சந்தேகம் வந்தது. ஏனென்றால் 31ஆம் தேதி இந்த தகவலை வாங்குறாங்க. ஆனா பாருங்க இவங்க கைக்கு அந்த தகவல் வருவதற்கு முன்பாகவே அந்த ஆர்டிஐக்குள்ள இவங்க என்னென்ன தகவலை வாங்க போறாங்களோ அந்த டீடைல்ஸ் எல்லாத்தையும் 30ஆம் தேதி அன்றே ஆர்டிஐ தகவல் 31ஆம் தேதி உங்க கைக்கு வருவதற்கு முன்பாகவே 30ஆம் தேதி நைட்டே 31ஆம் தேதி காலையில வருகின்ற அந்த பத்திரிகையில பாருங்க 30ஆம் தேதியை பிரிண்ட் பண்ணிருக்காங்க. ஒரு நாளுக்கு முன்னாடி ஆர்டிஐ மூலமாக தகவல் வருவதற்கு முன்பாகவே அந்த ஆர்டிஐல வரப்போற தகவல் இதுதான் சொல்லி ஒரு பத்திரிகைக்கு எப்படி ஒரு நாளுக்கு முன்னாடியே தெரிஞ்சது, தெரிந்த அந்த தகவலை எப்படி பப்ளிஷ் பண்ணாங்க. இவை அனைத்தையும் தாண்டி இந்த 3வது மிக முக்கியமான விஷயம்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணோம் பாருங்க. இந்த தகவலை கொடுத்த வெளியுறவுத்துறை அதிகாரி அண்டர் செக்ரட்டரி அஜய் ஜெயின் என்கின்ற அதிகாரி, அந்த மாதிரி இவங்களுக்கு யாரு தகவல் கொடுத்தாங்களோ அந்த அஜய் ஜெயின் என்கின்ற அதிகாரியே அந்த வெளியுறவுத்துறை அமைச்சகத்தில் இல்லவேலிங்களாம். இல்லாத ஒரு அதிகாரி பெயர்ல எப்படி ஆர்டிஐ மூலமாக 17 பக்கங்கள் கொண்ட இந்த தகவலை இவங்க வாங்கியிருக்காங்க. விண்ணப்பதாரர் யார் கேள்வி கேட்டாங்க ஆர்டிஐ மூலமாக இந்த கேள்வியை அந்த டீடைல்ஸும் கிடையாது, மறைச்சிருக்காங்க. ஆர்டிஐ ஃபைல் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட அளவு கட்டணம் செலுத்தணும், ஆனா பாருங்க அதுவும் கிடையாது, ஃப்ரீயா இருக்கு. இவை அனைத்தையும் கடந்து இந்த 17 பக்க விவரங்களை கொடுத்த அந்த வெளியுறவுத்துறை அதிகாரி அண்டர் செக்ரட்டரி அஜய் ஜெயின் என்கின்ற அதிகாரியே அந்த துறையில இல்லாத போது இந்த டீடைல்ஸ் எந்த அதிகாரி மூலமாக பெறப்பட்ட டீடைல்ஸ், அப்படி கொடுக்கப்பட்ட இந்த டீடைல்ஸ்க்கு பின்னாடி எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்குங்க. தகவல் அறியும் உரிமை சட்டம் என்பதே பாருங்க உண்மையை தெரிந்து கொள்வதற்காகத்தான். ஆனா அந்த உண்மையை தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த ஆர்டிஐக்குள்ளவே பாருங்க இப்படி ஒரு அநியாயம் நடக்குதுன்னு சொல்லும் போது இனிமே பாருங்க அந்த ஆர்டிஐ நம்ப முடியாத அளவுக்கு போயிடுச்சு. இப்போ எனக்கு மேலதான் ஒரு சந்தேகம். ஆனா பாருங்க இவங்க கையில வச்சிருக்கிற அந்த டாக்குமெண்ட் 17 பக்கங்க டாக்குமெண்ட் திருப்புறாரு பாத்தீங்களா, அது எல்லாமே எக்ஸல் ஷீட் மூலமாக உருவாக்குறதோ இல்ல வேற எந்த சாப்ட்வேர்ஸை வச்சு உருவாக்குனாங்களோ அது தெரியாது. ஆனா பாருங்க உண்மையான ஆதாரம் இப்பவும் பாருங்க இருக்குது. இதோ பாத்தீங்களா பேப்பர் இப்ப உருவாக்குறது கிடையாது. இந்த ஆர்டிஐ மூலமாக உருவாக்கியது போல இப்ப உருவாக்கின பேப்பர் கிடையாது. அந்த சமயத்தில் 1974ஆம் ஆண்டில் வெளிவந்த பேப்பரோட ஆதாரம் கச்சத்தீவை இலங்கைக்கே சொந்தம் என்று அறிவித்தார்கள், பதைத்தோம் துடித்தோம், உண்மையை விளக்கி முதல்வர் கலைஞர் உரை. காங்கிரஸ் கட்சியோடு திமுக கூட்டணியில் இருந்தாலும் பாருங்க அந்த சமயத்தில் இந்த கச்சத்தீவு விவகார ஒப்பந்தங்கள் வரும்பொழுது அப்ப எதிர்த்திருக்காங்க, கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க, போராட்டம் நடத்திருக்காங்க, ஆர்ப்பாட்டம் நடத்திருக்காங்க. இதுக்கு நாங்க ஒத்துக்கவே மாட்டோம்னு சொல்லி அந்த சமயத்திலேயே விவரமான அறிக்கையும் கொடுத்திருக்காரு. ஆனா இது எதுவுமே நடக்கலங்க. அதெல்லாம் சும்மாங்க பிம்பிலி பிலாப்பிங்க. 1976ல இந்த கச்சத்தீவை மொத்தமா இலங்கைக்கு அனுப்ப போறோன்ற ஒரு விவரத்தை 1974 ஜூன் மாதத்திலேயே அன்றைக்கு தமிழ்நாட்டில் முதல்வராக இருந்த கலைஞர் அவர்கள் கிட்ட நாங்க சொல்லிட்டோம் அப்படின்ற ஒரு உண்மையை ஆர்டிஐ மூலமாக வாங்கினாங்களாம். அப்படி ஆர்டிஐ மூலமாக வாங்குவதற்கு முன்பாகவே அந்த தகவலை பாருங்க ஒரு ரொம்ப பிரபலமான ஒரு பேப்பர் பத்திரிகையான அந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு தெரிஞ்சுதான் அவங்க பாருங்க ஆர்டிஐ வருவதற்கு முன்பாகவே பப்ளிஷ் பண்ணிட்டாங்களாம். இது முழுவதுமாக இன்னைக்கு பத்திரிகையாளர்களாக வெளியிடுகின்றோம். இத்தனை காலமாக திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய தலைவர்கள் எல்லாம் தமிழகத்தில் சொன்ன கட்டுக்கதை கச்சத்தீவு காங்கிரஸ் ஆட்சி கொடுத்துட்டாங்க, எங்களுடைய போராட்டத்தையும் தாண்டி கொடுத்துட்டாங்க, எங்களை கேட்காம கொடுத்துட்டாங்க, அதனால் நாங்கள் கண்டனம் செய்கின்றோம் என்று பாராளுமன்றத்திலிருந்து வெளியிடம் செஞ்சாங்க. இது முழுவதுமாக இன்னைக்கு பத்திரிகையாளர்களாக வெளியிடுகின்றோம். நேற்று பேசியது இன்று பேசியது எல்லா காப்பியும் உங்களுக்கு கொடுத்துறோம். இதுல மிக முக்கியமானது அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் கேட்கிறாங்க, இதை ஒரு 2 வருடம் தள்ளி போட முடியுமா? இன்னைக்கு வேண்டாம், 2 வருடம் தள்ளி போட்டு கச்சத்தீவு நீங்க தார வாருங்க, இன்னைக்கு வேண்டாம் என்று சொல்றாங்க. கலைஞர் கருணாநிதி அவர்கள் இதுல தெல்ல தெளிவாக தமிழகத்தினுடைய முதலமைச்சராக கச்சத்தீவு இலங்கைக்கு கொடுக்கப்பட்டதிலே அவருடைய முடிவும் இதில் இருந்துச்சு, அவருடைய முடிவும் இதில் இருந்துச்சு, அவருடைய முடிவும் இதில் இருந்துச்சு. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. சகோதர சகோதரிகள் இதை படிக்கும் பொழுது உங்களுக்கும் தெரியும். ஆனா கடைசியாக கருணாநிதி அவர்கள் கச்சத்தீவு காங்கிரஸ் அரசு இலங்கைக்கு கொடுப்பதில் சம்மதம் தெரிவித்தது மட்டுமில்ல, சின்ன விதமாக நான் போராட்டம் நடத்திக்கிறேன், இதை நான் லோக்கல்ல ஹேண்டில் பண்ணிக்கிறேன், இதை பொலிட்டிக்கல் இஷ்யூ வரும்போது நான் பாத்துக்கிறேன், அந்த அளவுக்கு கருணாநிதி அவர்கள் அன்னைக்கு வெளியுறவுத்துறை செயலாளர் திரு கேவல் சிங் அவர்கள் பேசியிருக்காங்க. சொன்னோம் இல்லைங்களா இன்ட்ரோல, பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில பைத்தியங்களுக்கு வைத்தியம் பார்த்து வந்த ஒரு வைத்தியருக்கு பைத்தியம் முடிச்சு போற பட்சத்தில் அந்த பைத்தியம் முடிச்சு போன பைத்தியக்கார வைத்தியர் எந்த பைத்தியங்களுக்கு வைத்தியம் பார்க்கிற வேற ஒரு வைத்தியர் கிட்ட தன்னோட பைத்தியருக்கு வைத்தியம் பார்த்துப்பா சொல்லி கிட்டத்தட்ட பாருங்க அதே மாதிரி கணக்கு தான்
உண்மை தகவலை அறிய வேண்டும் என்பதற்காக ஆர்டிஐன்னு ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. ஆனா பாருங்க, அந்த ஆர்டிஐ மூலமாகவே இவ்வளவு பெரிய பெரிய பொய்யை உருவாக்குறாங்கன்னு சொல்லும் போது இனிமே யாருங்க அந்த ஆர்டிஐ கூட நம்புவாங்க? நம்ப கூடாதுன்றதுக்காக தான் இதை போல பண்ணுங்க. ஏன் டிரான்ஸ்பரண்ட் வேணும் இல்லைங்களா? நம்ம போயப்பே அதுதானப்பா. சாதாரண டிரான்ஸ்பரண்ட் கிடையாதுங்க, உலகமாக டிரான்ஸ்பரண்ட். நீங்க எல்லாருமே நினைச்சிருப்பீங்க எலக்ட்ரால் பாண்டு மூலமா மோடி அன்கோ ஒட்டு மொத்தமா ஆயிரக்கணக்கான கோடியை வந்து கொள்ளையடிச்சு வச்சிருக்காங்கன்னு சொல்லி. ஆமா, நாங்க கொள்ளையடிச்சு வச்சிருக்கோம். ஆனா பாருங்க, அப்படி கொள்ளையடிச்சு வச்சிருந்தா கூட அதுலயும் டிரான்ஸ்பரண்ட், யாரு கிட்ட இருந்து யாரு எவ்வளவு தொகை எந்த தேதியில் பெறப்பட்டது அப்படின்ற ஒரு டீடைல்ஸ இதற்கு முன்பாக யாருக்கா தெரிஞ்சிருக்குமா? தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது. அதனால தெரிஞ்சுக்கிறதுக்காக பாருங்க, டிரான்ஸ்பரண்டா இருக்கணும்ட்டு நான் இந்த தேர்தல் பத்திரத்தை உருவாக்கினேன். 2014க்கு முன்னாடி எத்தனை தேர்தல் நடந்திருக்கு? அத்தனை தேர்தல்களையும் எவ்வளவு செலவாகி இருக்கும்? எந்த நிறுவனம் அது? அந்த பணம் எங்கேருந்து வந்துச்சு, யாருக்கு கொடுக்கப்பட்டதுன்னு சொல்ல முடியுமா? இப்ப மோடி வந்து தேர்தல் பத்திரத்தை எல்லாம் உருவாக்கிட்டாரு. அதனால உங்களுக்கு அதை தேட முடியுது. பணம் யார் கொடுத்தது, யார் வாங்கினா, எப்ப கொடுத்தது, எல்லா விவரமும் கிடைக்குது. 1 மணி நேரம் 22 நிமிஷம் கொடுத்த அந்த இன்டர்வியூல பாருங்க, ஒரு 1.5 லட்சம் பொய் பேசிருக்க வாய்ப்பு இருக்கு. ஒட்டுமொத்தமான பொய்யை நம்ம கண்டிப்பா எடுத்து போடுறதுக்குள்ள பாருங்க, ஜூன் 4ஆம் தேதி தேர்தல் ரிசல்ட்டே வந்துரும். அவ்வளவு பொய்ய பேசிருக்காரு 1 மணி நேரம் 20 நிமிஷத்துல. அப்படி 1 லட்சத்துக்கு மேல பேசின அந்த பொய்யில இருந்து சும்மா சாம்பிளுக்காக எடுத்து போட்ட பொய்யே பாருங்க, நமக்கு நெஞ்சு வலியே வந்துரும் இந்த எலக்ட்ரால் பாண்டை குறித்து அவர் பேசும்போது. இப்ப மோடி வந்து தேர்தல் பத்திரத்தை எல்லாம் உருவாக்கிட்டாரு. அதனால உங்களுக்கு அதை தேட முடியுது. பணம் யார் கொடுத்தது, யார் வாங்கினா, எப்ப கொடுத்தது, எல்லா விவரமும் கிடைக்குது. உச்ச நீதிமன்றம்ல இந்த எலக்ட்ரால் பாண்டு சம்பந்தமான வழக்கு விவாதம் போயிட்டு இருக்கும் போது கடைசி நாள்ல கூடங்க, தீர்ப்பு வருவதற்கு கடைசி நாள்ல கூட நாங்க ஏங்க இந்த விவரத்தெல்லாம் உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி எஸ்பிஐ தலையில பிறந்த அழல, அவ்வளவுதான். மற்றபடி கொடுக்க மாட்டோம்னு அடம்பிடிச்சிருந்தாங்க. சட்டத்துக்கு விரோதமான ஒரு சட்டத்தை இயற்றி ஊழலையே சட்டமாக்கி உருவாக்கப்பட்ட இந்த எலக்ட்ரால் பாண்டு செல்லாது. மொத்த டீடைல்ஸையும் ஒரு குறிப்பிட்ட தினத்துக்குள்ள கொடுக்கணும்னு உத்தரவு பிறப்பித்த பிறகும் கூட பாருங்க, இன்ஸ்டால்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சமா முதல்ல எந்த கட்சி எவ்வளவு போச்சு, என்னங்க இந்த டீடைல் பத்தாதுங்க, எந்த நிறுவனத்துக்கிட்ட இருந்து எந்த கட்சிக்கு நிதி போச்சு அப்படின்ற அந்த லிங்க் பண்ணக்கூடிய நம்பரை கொடுங்கன்னு சுப்ரீம் கோர்ட் தகராறு பண்ணதுக்கு அப்புறம் தான் பாருங்க இன்ஸ்டால்மெண்ட்ல டீடைல்ஸ் கொடுத்தாங்க. அப்படி இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுக்கப்பட்ட இந்த விவரங்களில் இன்னும் பாருங்க, இப்ப கூட ஒரு 613 கோடி இடியுதுங்களாம். எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த 613 கோடி எந்த நிறுவனங்கள் கொடுத்தாங்க, எந்த கட்சிக்கு கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு அந்த மர்மம் இன்னைக்கும் பாருங்க மர்மமாவே இருக்கு. அந்த மர்மம் வெளியே வரவே இல்லை. ஒரு நாட்டோட கடைசி ஜனநாயகம், மக்களோட நம்பிக்கை நீதிமன்றம் அப்படின்னு சொல்லும் போது அந்த நீதிமன்றம் கேட்கப்பட்ட பிறகும் கூட கொடுக்க மாட்டேன்னு அடம் பிடிக்க இவங்க சொல்றாங்க பாருங்க. எலக்ட்ரால் பாண்டை உருவாக்கி உலகத்துக்கே ஒரு முன்னோடியான டிரான்ஸ்பரண்டா நான் இருக்கிறேன். இப்ப மோடி வந்து தேர்தல் பத்திரத்தை எல்லாம் உருவாக்கிட்டாரு. அதனால உங்களுக்கு அதை தேட முடியுது. பணம் யார் கொடுத்தது, யார் வாங்கினா, எப்ப கொடுத்தது, எல்லா விவரமும் கிடைக்குது. ஒரு இன்டர்வியூ ஒண்ணு கொடுக்கும் போது ஆங்கர் எழுப்பப்படும் கேள்விக்கு தான் பாருங்க கேள்விக்கு ஏத்த மாதிரி பதில கொடுப்பாங்க. ஆனா பாருங்க, நாங்க பதில ரெடி பண்ணி கொடுத்துருவோம். பதில ரெடி பண்ணி கொடுத்துட்டு இந்த பதிலுக்கு தகுந்த மாதிரி கேள்வியை நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அப்படி நீங்க இந்த கேள்வி கேட்கும் போது அதுவும் பாருங்க ஆர்டரா கேட்கணும். ஆர்டரா கேட்கற மாதிரி கேட்டாதான் நான் வந்து உங்களுக்கு பதில் சொல்ற மாதிரி சொல்ல முடியும். அப்படி இந்த பதில யார் எழுதி கொடுத்தாங்களோ அந்த பதில எழுதி கொடுத்தவங்களே ஏகப்பட்ட இடத்துல அவரை மாட்டி விட்டுருக்காங்க எசக பெசகா அப்படின்ற ஒரு உண்மை கூட ஒரு ஓரமா அந்த இன்டர்வியூல இருந்துட்டு போட்ட தப்பு கிடையாது. ஆனா பாருங்க, இப்ப யாராவது கேட்பாங்க, ஏங்க எப்படிங்க சொல்றீங்க நீங்க, அவர் வந்து பதில எழுதி கொடுத்துதான் இதுக்கு தகுந்த மாதிரி கேள்வியை கேளுங்கன்னு சொன்னாங்கன்னு சொல்லி. இப்போ ஒண்ணும் கிடையாது. இந்த இன்டர்வியூ விடுங்க, இதற்கு முன்பாகவே ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காது. அந்த இன்டர்வியூல தான் பாருங்க இந்த கையும் களவுமா மாட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லீங்களா, அந்த இன்டர்வியூல பாருங்க கேமராவும் கேள்வி பேப்பருமா மாட்டினாங்க. இதே மாதிரிதான் நாங்க என்னென்ன பதில சொல்ல போறோம்னு முன்னாடி நாங்க எழுதி கொடுத்துருவோம். அந்த பதிலுக்கு தகுந்த மாதிரி நீங்க கேள்வி கேட்கணும்ன்ற ஒரு பேப்பரை கொடுத்துருக்காங்க. போதுக்கு அவங்க கேள்வி கேட்கும் போது மாத்தி கேட்டாங்களா இல்ல ஆர்டர் வைஸ் கேட்காம முன்னாடியும் பின்னாடியும் கேட்டாங்களா தெரியாது. அதனால பாருங்க டக்குன்னு இந்த எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் எடுக்கிற மாதிரி அந்த பேப்பர் எடுத்துட்டாரு பாருங்க அவரு. அப்படி எடுத்து டக்குன்னு புரட்டும் போது பாருங்க வெள்ளந்தியான கேமராமேனு சூதுவாள் தெரியாத அப்பாவி போதுக்கு டக்குன்னு பாருங்க ஏதோ நம்ம உண்மை இந்த உலகத்துக்கு சொல்ல போறாரு போதுக்குன்னு அந்த பேப்பரை ஜூம் பண்ணிட்டாரு. ஜூம் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது, ஐயோ இது ஜூம் பண்ணிட்டோமே, செட்டப் பண்ணி எழுதி கொடுத்த கேள்வி பதில் பேப்பருப்பா, இதை போய் நம்ம ஜூம் பண்ணிட்டோமே, நம்ம வேலை காலியாவதற்கும் வாய்ப்பு இருக்குன்ட்டு அந்த கேமராமேன் அப்பா வருத்தப்பட்டிருக்கும் வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரிதான் பாருங்க, ஏற்கனவே முன்னாடியே நாங்க சொல்ல போற பதிலுக்கு தான் நீங்க தகுந்த மாதிரி கேள்வி கேட்கணும்ட்டு எழுதி கொடுத்த கேள்வி பதில். எந்த பதில சொன்னாலும் பாருங்க சிச்சினே ரெண்டு பேருமே அப்படியா ஜி, டிகேஜி, ஓகேஜி, அப்படியே நீங்க சொல்ற பதில எடிட் பண்ணாம இந்த உலகத்தை வெளிச்சம் போட்டு காட்டிடுறோம்.
இப்படி A to Z இந்த கட்சிக்குள்ள இருக்கிறவங்க பிரதமர் அவர்கள் உட்பட எல்லாருமே பொய்யை தவிர அதை தாண்டி எதுவுமே பேச மாட்டேன்ற ஒரு கொள்கையோட இருக்கிற இவங்க பேசுற பொய்யை குறித்து யாராவது எடுத்து உண்மையை போட்டாங்க வச்சுங்க, ஐயோ விமர்சனம் பண்றாங்களே, அப்ப பாருங்க இவங்க எல்லாம் வளர்றாங்கன்னு அர்த்தம். அதுவும் யார் வளர்றாங்கன்னு அர்த்தம்? தற்குறி மலை வளர்றான்னு அர்த்தம். இந்த மாதிரி ஆட்சியை குறித்து பொய்யா பேசுவானா, அந்த பொய்யை குறித்து யாராவது நிறைய பேர் உண்மையை எடுத்து போட்டாங்கன்னா அப்ப பாருங்க எல்லாரும் தற்குறி மலை அவர்களை விமர்சனம் பண்றாங்க, அப்ப அது வளர்றான்னு அர்த்தம். யார் சொல்றதுங்க இதே போல? இரும்பு சாமா ஈயம் பித்தாளைக்கு பேர் கம்பளோ அவங்க தான் சொல்றாங்க. ராதிகா சரத்குமார் அவர்கள் தான் பாருங்க ஒரு மேடையில பேசும்போது எல்லாருமே தற்குறி மலை அவர்களை விமர்சனம் பண்ணினே இருக்கிறாங்க. அப்படி விமர்சனம் பண்றாங்கன்னு சொல்லும் போது அவர் வளர்றான்னு அர்த்தம். துப்பாக்கி அவரை நோக்கி எல்லாத்தையும் அண்ணாமலைங்கிறாங்க. இப்ப இருந்த எம்பி 10 வருஷமாக ஆக்சுவலா நீங்க காணவில்லைன்னு போஸ்டர் நடிக்கிறத விட்டோம், கண்டுபிடித்து விட்டோம். இந்த முறை வாக்கு சேகரிப்புக்கு கண்டிப்பா வளரணும், தப்பு கிடையாது. ஆனா பாருங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு தற்குறி மலை அவர்களை உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது ஒரு இடத்துல உண்மையை சொல்லிடுறான்னு வச்சுக்கோமே. அதாவது பாத்தீங்கன்னா ராதிகா அவர்கள் எங்க கட்சிக்கு ஒண்ணும் சும்மா வரலங்க, சரத்குமார் அவர்கள் அவரோட கட்சியை சும்மா எங்க கட்சியோட இணைக்கலங்க. எல்லாருமே பாருங்க 2 பேருமே தகுந்த தொகையை வாங்கியிருக்காங்க. இந்த அம்மா எங்க கட்சியில சேர்ந்து வேட்பாளராக நிற்பதற்காக ஒரு 5 கோடி வாங்கியிருக்காருங்க. அவரோட கட்சியை எங்க கட்சியோட இணைப்பதற்கு ஒரு 18 கோடி வாங்கியிருக்காருங்க. 2 பேரும் சேர்ந்து 33 கோடி வாங்கியிருந்தாங்க எங்க கட்சியோட சேர்ந்திருக்காருங்க. சும்மா எல்லாம் ஒண்ணு வரலாங்க, எல்லாமே காசுங்க, பணங்க, துட்டுங்க, மணிங்க அப்படின்னு தெரியாதனமா ஏதாவது ஒரு பிரஸ் மீட்ல உண்மையை உழைத்தாருன்னு வச்சுக்கோங்க. அப்ப எப்படிங்க? ஆமாங்க உண்மையை தான் சொன்னாருன்னு சொல்லி காசு வாங்கிட்டாங்க அப்படின்ற ஒரு உண்மைக்கு பதில கொடுப்பீங்களா? இல்ல அவர் சொன்னா சொல்லு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஸ்கிப் பண்ணிட்டு போவீங்களா? சும்மா ஸ்கிப் பண்ணிட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க துட்டு தான் வாங்கிட்டு அவங்க கட்சிக்குள்ள வந்தீங்க அப்படின்ற அவர் சொல்ற விஷயம் உண்மையாயிடும். இல்ல நாங்க துட்டு எல்லாம் வாங்கலங்க, அநியாயத்துக்கு அபாண்டத்துக்கு போய் பேசாருங்க, எங்கள் மீது வீண் பழி சுமத்துகிறார் அப்படின்னு சொல்லி பதிலடி கொடுக்க வந்தீங்கன்னா அப்ப அவர் வளர்றாருன்னு அர்த்தம். காசு நீங்க வாங்கிதான் எங்க கட்சிக்கு சேர்ந்தீங்கன்னு தற்கொலை மலை போன்றவர்கள் சொல்லும் போது பதிலடி கொடுப்பீங்களா? இல்ல சும்மா இருப்பீங்களா? உண்மையா இருந்தா சும்மா இருக்கணும், சும்மாதான் இருக்கணும். உண்மையா இருந்தா சும்மா இருக்கணும். பொய்யா இருந்தா பதிலடி கொடுத்துதானே ஆகணும். அப்படி ஒரு டன்னு கணக்குல பேசுற வாய்க்கு வராத பொய் எல்லாத்தையும் எடுத்து போடும் போது உண்மையை எடுத்து போட்டு வராங்களே தவிர அவரு வளர்ந்து வராரு, அவரோட வளர்ச்சியின் காரணமாக பொறாமையில யாரும் அவர் மீது பாஞ்சி வரல. இரும்பு சாமா ஈயம் பித்தாளைக்கு பேர் கம்பளோ எலக்ட்ரால் பாண்ட் சம்பந்தமான பொய்யில இருந்து ஆர்டிஐ மூலமாக பெறப்பட்ட இந்த கச்சத்தீவு விவகாரம் வரைக்கும் பாருங்க எல்லாத்திலுமே இந்த கச்சத்தீவு விவகாரத்தின் பின்னணியில் இருக்கிற உண்மையான பின்னணி இதுதான். அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக, வெறும் அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக மட்டுமே இந்த கச்சத்தீவு விவகாரத்தை கையில தேர்தல் சமயத்தில் எடுத்து பழைய கட்சிகள் தான் உருட்டுன்னு உருட்டுறாங்கன்னு பார்த்தா அனைத்து கட்சிகளுக்கும் மாற்றாக நான் வந்திருக்கேன்னு உருட்டுற விஜய் தான் பாருங்க பழைய கட்சிகளை காட்டிலும் அதிகப்படியாக உருட்டுறாரு. ஏன் அந்த மாதிரி உருட்டுறாரு? அவரா உருட்டல, ஸ்கிரிப்ட் படியே உருட்ட வைக்கிறாங்க. எங்கேயோ இருக்குது கீ, கொடுக்கிற கீக்கு தகுந்த மாதிரி தலையுருட்டி பொம்மை போல உண்டுங்கிறாரு. அது எப்படிங்க? பெண்களுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு கிடையாது, பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்காகத்தான் ஒட்டுமொத்தமாகவே எங்க தளபதி களம் இறங்கி இருக்காருன்னு சொல்ற அந்த கூட்டமா இருக்குதா? பெண்களுக்கு நான் வந்ததுக்கு அப்புறம் பாதுகாப்புல காம்ப்ரமைஸே கிடையாது, என்ன மாதிரி பாதுகாப்பு கொடுக்க போறேன்னு சொல்ற விஜயா இருக்கட்டும். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு, நான் வந்ததுக்கு அப்புறம் சட்டம் ஒழுங்கை எப்படி நிலைநிறுத்த போறோம் பாருங்கன்னு சொல்றதா இருக்கட்டும். கட்டுப்பாடுன்னு சொல்றாங்க இல்லைங்களா? எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா சேர்த்து அந்த வேலூர்லயே நடந்த கொடுமைகளை குறித்த காணொலி நாளைக்கு நம்ம பார்ப்போம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லாம் ஒரே கல்லு பல மாங்காவை குறித்த நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா உங்க கருத்துக்கள் பதிவு பண்ணுங்க. மீண்டும் நாளை வெளிவரும் காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.